இன்றைக்கி வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வீட்டில் உள்ள பொன்னி அரிசி வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க ஒரு குக்கரை சூடுபடுத்திக்கிடுவோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 3 ஸ்பூனுக்கு அளவு நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அதில் 2 பிரியாணி இலை, 3 பட்டை, 4 கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறணும், நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்ருங்க. அடியில் ஒட்டும், நல்லா அடியில் ஒட்டாமல் நல்லா வதக்கி விட்ருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா புளிக்கும் அதிகமாக. தக்காளி ரைஸ் மாதிரி வந்துடும். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நல்லா கழுவிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி சேர்த்தோம்னா குழந்தைங்களுக்கு அது இருக்கிறதே தெரியாது, அதனால் அவங்க சாப்பிட்ருவாங்க. நம்ம பெரியவங்களே ஒதுக்கிடுவோம், அது இருக்குந்தா. அதை அரைச்சி சேர்த்துட்டோம்னா யாரும் ஒதுக்க மாட்டாங்க. நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்ருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் தான் செய்கிறேன். நல்லா அதை வதக்கி விட்டுறலாம். இப்போ அதில் பிரியாணி மசாலா தூள் ஒரு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறங்க. நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அளவு. கறி மசாலா தூள் ஒரு 3 ஸ்பூனு. நான் போடுறது 3 ஸ்பூன் இருக்கும் கறி மசாலா தூள். அதை நல்லா வதக்கி விட்ருங்க. சிக்கன் நல்லா அதோட மசாலா தூளோடு நல்லா சேரணும், அதுக்காக நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நான் அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது 3 கிளாஸ் அரிசி. இப்போ நான் 8 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 1க்கு 3ன்னு சொல்லுவாங்க, ஆனால் 3 ஊற்றுனா ரொம்ப சோறு குழஞ்சிரும். அதனால் நான் 8 கிளாஸ் ஊற்றி வச்சுருக்கேன். ஊற்றியாச்சு. இப்போ அதிலே லெமன் புழிஞ்சு விட்டுறலாம். லெமன் நம்ம ரைஸ் உடையாமல் வரும், அதுக்காக சேர்க்குறோம். இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கிறோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதை சேர்த்துக்கிறோங்க. எல்லா அரிசியும் சேர்த்துக்கலாம். எல்லா அரிசியும் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டு
அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாதி இது வந்திருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்க வேணாம். பாருங்கள், பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அங்கே பாருங்கள், நல்லா குலையாமல் நல்லா வந்திருக்கு.